வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கருஞ்சீரகத்தில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி கருஞ்சீரகத்தை எந்த அளவில் நம்ம எடுத்துக்கொள்ளணும், எந்த நேரங்களில் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்குவோம். தினமும் நம்ம அரை தேக்கரண்டியில் ஆரம்பித்து ஒரு தேக்கரண்டி வரைக்கும், அதாவது கிராம் எண்ணிக்கையில் பார்த்தீங்கன்னா 1லிருந்து ஒரு 2 கிராம் வரைக்குமே நம்ம கருஞ்சீரகத்தை எடுத்துக்கொள்ளலாங்க. காலையில் வெறும் வயிற்றில் அல்லது உணவுக்கு அப்புறம் நம்ம வெதுவெதுப்பான நீர் இல்லைன்னா தேனோட கலந்து கூட நம்ம இந்த கருஞ்சீரகத்தை எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் தினமும் எடுத்துக்கொள்வதை தவிர்த்துட்டு வாரத்தில் 2 அல்லது 3 நாட்கள் உங்களுடைய உணவுகளை சேர்த்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நிறைய மருத்துவ நன்மைகள் கிடைக்கும். அந்த நன்மைகள்லாம் என்னென்ன, அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்கக்கூடியதுங்க கருஞ்சீரகம். ஸோ இம்யூன் சிஸ்டத்தை பூஸ்டர் பண்ணும் நமக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, கருஞ்சீரகத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரிக் பண்புகள், அதாவது வீக்கத்தை குறைக்கக்கூடிய பண்புகள் எல்லாமே உடலினுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்தும். இம்யூன் சிஸ்டத்தை நமக்கு வந்து ஸ்ட்ராங் பண்ணும். ஸோ நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்துறதால ரத்த வெள்ளை அணுக்கள், அந்த ஒயிட் பிளட் செல்ஸோடைய எண்ணிக்கையை வந்து தூண்டி அதனுடைய செயல்பாட்டை தூண்டி நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி நோய்கள் எல்லாம் குணப்படுத்துறதுக்கும் சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளை வராமல் தடுக்கிறதுக்குமே நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு மண்டலத்தையே வலுப்படுத்துறதுக்கு கருஞ்சீரகம் உதவி பண்ணுறதால எந்த விதமான நோய் தாக்கமும் இல்லாமல் நம்ம நலமோடு இருக்கலாம். நம்மளுடைய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துறதுக்கு, பிளட் சுகர் லெவலை வந்து ரெகுலேஷன் பண்ணுறதுக்கு கருஞ்சீரகம் உதவிகரமாக இருக்குங்க. இப்போ நம்ம சுகர் ப்ராப்ளமாக இருக்குன்னு வச்சிங்களேன். ஸோ இப்போ இந்த நீரிழிவு நோயாளிகளுக்கெல்லாம் அவங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை சீராக வைக்கிறதுக்கெல்லாம் கருஞ்சீரகம் பெரிதும் உதவிகரமாக இருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இன்சுலின் உற்பத்தியை வந்து கருஞ்சீரகம் ஊக்குவிக்கிறதோடு உடலில் இருக்கக்கூடிய அந்த இன்சுலினுடைய உணர்திறனை, இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை வந்து மேம்படுத்துறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. இதனால நம்மளுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு திடீரென அதிகரிக்காது, கண்ட்ரோல்லே இருக்கும். நாளடைவில் நம்ம அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபட்டுடலாம். ஃபியூச்சரில் உங்களுக்கு வந்து சுகர் ப்ராப்ளம் வராமல் ஆரோக்கியமாக நீங்கள் இப்போ இருந்தே இருக்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னாலுமே கருஞ்சீரகத்தை தொடர்ந்து இப்போ இருந்தே உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்து கொண்டு வரலாம். சுவாசம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வு பெறுவதற்கு நீங்கள் கருஞ்சீரகத்தை எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ ரெஸ்பிரேட்டரி ஹெல்த் வந்து ப்ராப்பராக உங்களுக்கு வந்து இருக்கும். ஆஸ்துமா, நாள்பட்ட இருமல், மூக்கடைப்பு மற்றும் சைனஸ் பிரச்சனைகளால் அவதிப்படுபவர்களுக்கெல்லாம் கருஞ்சீரகம் ஒரு சிறந்த நிவாரணியாக இருக்கு. இது என்ன பண்ணும் அப்படின்னா, மூச்சு குழாய்கள் இருக்கக்கூடிய தசைப்பிடிப்பை தளர்த்தி காற்று ஓட்டத்தை நமக்கு சீராக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். குறிப்பாக கருஞ்சீரக எண்ணெயை ஆவி பிடிக்கிறது அல்லது வெதுவெதுப்பான நீரில் சேர்க்கிறது எல்லாமே சுவாச பாதையை நமக்கு தூய்மைப்படுத்தும் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒட்டுமொத்தமாகவே அந்த நுரையீரல் சுவாச பாதை வந்து ஆரோக்கியமாக இருக்கும். சுவாச மண்டலமே நமக்கு வந்து வலுப்பெற ஆரம்பிக்கும். ஸோ எந்த விதமான சுவாசம் தொடர்பான பிரச்சனைகளாக இருந்தாலுமே அதை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுத்துக் கொள்வதற்கு எல்லாமே கருஞ்சீரக விதைகளை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக் கொள்ளலாங்க. செரிமான மண்டலத்தை வலுப்படுத்தக்கூடியதுங்க கருஞ்சீரகம். ஸோ டைஜஸ்டிவ் ஹெல்த் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அஜீரணம், வயிற்று உப்புசம், வாயு தொல்லை மற்றும் வயிற்றுப்புண், அதாவது அல்சர் போன்ற செரிமான கோளாறுகளை சரி செய்யறதுக்கு கருஞ்சீரகம் பயன்படுகிறது. இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளுடைய குடல் இயக்கத்தை சீராக்கி நச்சுக்களை வந்து வெளியேற்றுவதற்கும் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படுவதை உங்களுக்கு மேம்படுத்துவதற்கும் உதவிகரமாக இருக்கும். இதனால பார்த்தீங்கன்னா, நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள் செரிமானமாகும். செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும். ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் உங்களுடைய குடல்கள் வந்து வெளியேற்றப்பட்டுவிடும். இதனால் உங்களுக்கு எந்த விதமான செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளுமே இல்லாமல் செரிமான மண்டலமே உங்களுக்கு வலுவாக இருக்கிறதுக்கு கருஞ்சீரகம் துணை புரியும். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம கருஞ்சீரகத்தை எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ கார்டியோ வாஸ்குலார் ஹெல்த் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, கருஞ்சீரகம் நம்மளுடைய உடம்புகளில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்பு எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கெட்ட கொலஸ்ட்ராலினுடைய அளவை வந்து குறைக்கிறதுக்கு உதவுவதோடு உயர் ரத்த அழுத்தம், ஹை பிளட் ப்ரெஷரை வந்து கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கு. இப்போ பிபி அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய உடல் நரம்புகள், ரத்த நாளங்களில் காணப்படக்கூடிய இறுக்கங்கள். ஸோ அந்த மாதிரி இறுக்கங்களாக இருக்கும்போது போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் உடல் எங்கும் செல்லாது, இதயத்துக்கும் செல்லாது. இதனால தான் இதயம் வந்து நமக்கு பாதிக்கப்படுது. ஸோ பிபி ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவதற்கும் கருஞ்சீரகம் ஹெல்ப் பண்ணும். இப்போ நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் தளர்த்தப்பட்டு போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் செல்லும் போது அந்த ரத்த நாளங்களில் எல்டிஎல் அப்படின்றது கெட்ட கொழுப்பு படிஞ்சிருந்தது அப்படின்னா அப்பயுமே நமக்கு ரத்த ஓட்டம் சீரான அளவில் இதயத்துக்கு கிடைக்காது. ஸோ அதனால தான் அந்த எல்டிஎல் அப்படின்ற கெட்ட கொழுப்பையுமே நமக்கு இந்த கருஞ்சீரகம் நீக்கிவிட்டு ஹெச்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய இதயத்திற்கு நன்மை தரக்கூடிய கொழுப்புகளை மட்டுமே கொடுக்கும். இதனால இதயத்துக்கு வேண்டிய ரத்த ஓட்டம் அந்த ரத்த நாளங்கள் வழியாக எப்போதுமே தங்கு தடை இல்லாமல் சீரான அளவில் கிடைக்கும் பொழுது இதய துடிப்பு, இதயத்தினுடைய செயல்பாடுமே சீரான அளவில் தான் இருக்கும். மாரடைப்பு, பக்கவாதம் இந்த மாதிரி இதயம் தொடர்பான அபாயங்கள் ஏற்படுவது அதனால நம்ம குறைத்துக் கொள்ளலாங்க. மூட்டு வலி மற்றும் வீக்கம் குறைவதற்கெல்லாமே நம்ம கருஞ்சீரகத்தை எடுத்துக்கொள்ளலாங்க. ஜாயிண்ட் பெயின்ட்டு, அதாவது ஜாயிண்ட் பெயின், ஆர்த்ரைட்டிஸ் நோய் எல்லாம் உங்களுக்கு இருக்குன்னா அதை சரி பண்ணிக்கலாம் நீங்கள் கருஞ்சீரகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, கருஞ்சீரகத்தில் இருக்கக்கூடிய அலர்ச்சி எதிர்ப்பு மற்றும் வலி நிவாரண
நிவாரணி பண்புகள். இதுதான் மூட்டு வலி, அப்புறம் கீழ்வாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆர்த்தரைட்டிஸ், அப்புறம் தசை வலிகளை எல்லாம் குறைக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுது. கருஞ்சீரக எண்ணெயை கொண்டு இந்த மாதிரி மூட்டு வலி அப்புறம் வீக்கம் இருக்கக்கூடிய இடங்களை நம்ம மென்மையாக மசாஜ் செய்வதன் மூலமாக நல்ல பலனை பெறலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம செய்யலாம். அதாவது கருஞ்சீரக எண்ணெயுமே நம்ம அப்ளை பண்ணலாம். கருஞ்சீரகத்தை உணவுகளை சமைத்தும் எடுத்துக்கொள்ளும் போதுமே உள்ளிருந்து அந்த நோய்கள் எல்லாமே நமக்கு வந்து நீக்கப்படும். ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகள் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அழற்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனைகளுமே உங்களுக்கு வந்து இருக்கவே இருக்காது. உங்களுடைய தோல் மற்றும் முடி பராமரிப்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நீங்கள் கருஞ்சீரகத்தை எடுத்துக்கொள்ளலாங்க. ஸ்கின் அண்ட் ஹெல்த் கேர் வந்து ப்ராப்பராக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு தோல் பார்த்தீங்க அப்படின்னா கருஞ்சீரகத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி பாக்டீரியல் மற்றும் ஆன்டி ஃபங்கல் பண்புகள், முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோல் அமைப்பு, கோடுகள், கரைகள் கொண்ட மாசு மறுவடைந்த சர்மமெல்லாம் இல்லாமல் அந்த அரிக்கக்கூடிய தோல் அழற்சி, எக்ஸிமா போன்ற தோல் தொற்றுகள் எல்லாத்தையுமே உங்களுக்கு எதுவுமே இல்லாமல் குணப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும். சர்மம் தொடர்பான பிரச்சனைகள்லாம் ஏற்படாமல் முன்னாடியே உங்களுடைய சர்மத்தை பாதுகாத்து கோலஜன் உற்பத்தியை சர்மத்தில் மேம்படுத்தி நெகிழ்வுத்தன்மையை சர்மத்துக்கு கொடுக்கும். அதனால ரத்த ஓட்டம் சர்மத்தில் சிறப்பாக இருக்கிறதால வறட்சி அப்படின்றது உங்களோட சர்மத்தில் இருக்காது. குறிப்பாக உங்களுடைய வயசை நீங்கள் வெளியே சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் எங்கே தெரிய ஆரம்பிக்கணும், தோல் ஆரோக்கியத்தை பராமரிக்கணும்னா கருஞ்சீரக விதைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. உங்களுடைய தலைமுடி ஆரோக்கியமாக இருக்கணும் இல்லையா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் கருஞ்சீரகத்தை எடுத்துக்கொள்ளும் போது அது உங்களுடைய முடி உதிர்வு வந்து தடுத்து முடி வளர்ச்சியை தூண்டுது. இளநரை, பித்தநரை இந்த மாதிரி நோய்கள்லாம் ஏற்படாமல் முன்னாடியே உங்களுக்கு தடுத்து நிறுத்தி குணப்படுத்துது. இப்போ முடியினுடைய வேர்க்கால்கள் வரைக்குமே கருஞ்சீரகம் வந்து உங்களுக்கு பலப்படுத்துறதால முடி கொட்டதெல்லாம் உங்களுக்கு வந்து இருக்காது. அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த வயசானாலுமே முடி உதிர்வதெல்லாம் அப்படி எல்லாமே உங்களுக்கு எதுவும் இல்லாமல் யங் ஏஜில் உங்களுடைய தலைமுடி எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு பராமரிப்பு தர்றதுக்கு தான் கருஞ்சீரகம் உங்களுக்கு உதவி பண்ணும். அப்போ பார்த்தீங்கன்னா உடல் நலத்தை தாண்டி உங்களுடைய சர்ம நலம், முடி ஆரோக்கியத்தையுமே கருஞ்சீரகம் மேம்படுத்தும். ஸோ நீங்கள் கருஞ்சீரகத்தை பயன்படுத்தலாம். கல்லீரல் பாதுகாப்பு பெறுவதற்கு கருஞ்சீரகத்தை எடுத்துக்கொள்ளலாங்க. லிவர் ப்ரொடெக்ஷன் வந்து ப்ராப்பராக உங்களுக்கு இருக்கும். இப்போ கல்லீரலில் சேரக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றி கல்லீரல் திசுக்களை பாதுகாக்கிறதுல கருஞ்சீரகம் முக்கிய பங்கு வகிக்குது. கல்லீரல் செயல்பாடு பலவீனமாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு இயற்கையான டானிக்காக செயல்படுது. ஏன்னா நம்மளுடைய உடல் உறுப்புகளில் கல்லீரல் வந்து கழிவு நீக்கம் பண்ணுற வேலையை மிகச் சிறப்பாக செய்யும். அதாவது உடம்புல இருக்கக்கூடிய நச்சு கழிவுகளை வந்து வெளியேற்றும். ஸோ அந்த மாதிரி நச்சு கழிவுகள் வந்து ஒருவேளை கல்லீரல் அதிகமாக தேக்கம் அடையுதுன்னா அதுக்கான காரணம் என்னன்னா அதிகமாக மது அருந்தக்கூடிய பழக்கம் நமக்கு இருக்கும்போது நீர் சத்து, நார் சத்து இருக்கக்கூடிய உணவுகளை எல்லாம் நம்ம சாப்பிடாம மாவுச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போதெல்லாம் கல்லீரலில் அதிகப்படியான கொழுப்பு படிவுகள் உருவாகும், நச்சு கழிவுகள் சேர ஆரம்பிக்கும். இப்போ நாம வந்து கருஞ்சீரகத்தை எடுத்துக்கொள்ளும் போது என்ன ஆகும்னா அந்த நச்சு கழிவுகள்லாம் வெளியேற்றப்பட்டு கல்லீரல் கொழுப்பு நோய் அதெல்லாமே உங்களுக்கு வந்து சரியாயிடும். அதாவது அந்த ஃபேட்டி லிவர்லாம் உங்களுக்கு வந்து சரியாயிட்டு கல்லீரல் வந்து தன்னுடைய அந்த ஆரோக்கியமான செல்களை புதுப்பித்து கொண்டு தன்னை ஒரு ஆரோக்கியமான உறுப்பாக மாற்றிக்கொள்ளும். அப்போ கல்லீரலுடைய ஆரோக்கியத்தை பராமரிக்கணும் அப்படின்னாலுமே கருஞ்சீரகத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. ஏன்னா நம்மளுடைய உடல் உறுப்புகள்லேயே கல்லீரல் வந்து ஒரு அதிசயமான உறுப்பு. அதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை அதுவே செல்களை புதுப்பித்து கொண்டு ஆரோக்கியமாக தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளும். அதுவும் ஓரளவுக்கு தான். நம்ம மது இருந்தக்கூடிய பழக்கம், அப்புறம் தேவையில்லாத நொறுக்கு தீனிகள்லாம் சாப்பிட்டு கல்லீரல் அதிகப்படியான கொழுப்புகளை வந்து படிய வச்சு கொண்டோம் அப்படின்னா கல்லீரல் வந்து தன்னுடைய இயல்பான செயல்திறனை இழந்து விடும். அந்த மாதிரிலாம் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து கருஞ்சீரகத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துக்கள் பெற்று நலமோடு அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.